ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீகம் அதிசயம் 8. நான் உங்கள் பார்த்தசாரதி. இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு கோயிலுமே ஒரு அதிசயந்தாங்க. அதிலும் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ஆலயத்தில் அதிசயங்கள் ஒரு பொக்கிஷமாக குவிஞ்சு கிடக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆலயம்தான் பூரி ஜெகநாதர் கோயில். இது போன்ற ஆன்மீக தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பூரி ஜெகநாதர் கோயில் ஒடிஷா மாநிலத்தில் பூரி என்ற மாவட்டத்தில் கடற்கரை ஓரமாக காணப்படுது. மகாபாரதத்து கண்ணன் தன்னோட இறுதி காலத்தில் வேடன் ஒருவனால் பறவைன்னு நினச்சி அம்பு விட்டு வீழ்த்தப்படுகிறார். அவரோட உடல் மரக்கட்டை போல் ஆனதாக சொல்கிறாங்க. ஒடிஷாவை அந்த காலத்தில் இந்திரதூய்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவன் தன்னோட படையோட வனப்பகுதிக்கு போகிறான். அப்போது அந்த வனப்பகுதியில் வசிக்கிற பழங்குடி மக்கள் நீலமாதவர் அப்படின்ற விக்கிரகத்தை வணங்கி வர்றதா அவன் கேள்விப்படுறான். அந்த நீலமாதவர் விக்கிரகத்தை கோயில் கட்டி வணங்க ஆசைப்பட்ட மன்னன் அந்த பழங்குடி மக்கள்கிட்ட கேட்குறான். மன்னரே கேட்கறதுனால மறுக்க முடியாத அந்த பழங்குடி மக்கள் நீலமாதவர் விக்கிரகத்தை தர சம்மதித்து அதை வைத்திருந்த அறைக்கு உள்ளே போகிறாங்க. அந்த அறையை திறந்து பார்த்தா நீலமாதவர் விக்கிரகம் காணாமல் போயிடுது. அந்த நீலமாதவர் விக்கிரகம் என்ன ஆச்சு, எப்படி ஆலயத்தை கட்டி முடித்தாங்கன்ற கதைகளை அடுத்தடுத்த நம்மளோட பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.